வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் பயிற்சி 2.5 13வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 12வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகள் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் எனில் அந்த 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரை அதோட கூடுதல் 3 நாளைக்கும் 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் என்னான்னு சொல்கிறாங்கன்னா 18 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. அந்த 3 நாளைக்கு உள்ள வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸுங்கிறாங்க. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்ம என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஓகேவா, இது எப்படி இருக்குன்னா கூடுதல் வரிசையில் இருக்குங்கிறாங்க. ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4D. இப்படி தான் கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இது ஃபஸ்ட்டு 3 நாட்களோட கூடுதல் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அடுத்தது 3 நாட்களில் உள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, திங்கட்கிழமை எத்தனை வெப்பநிலை, செவ்வாய்க்கிழமைக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம ஒரு 5 நாளைக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது 3த்தையும் கூட்டினோம்னா என்ன வரும், நமக்கு 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திங்கட்கிழமை ப்ளஸ்ஸு செவ்வாய்க்கிழமை ப்ளஸ்ஸு புதன்கிழமை. ஓகேவா, இது 3த்தையும் ஆட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2D ஈக்குவல் டு இப்போ ஏ எத்தனை இருக்குது ஈக்குவல் டு 0. ஏ எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 3A. டி எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 3D ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த 3 காமனாக இருக்கா. இப்போ 3 வெளில எடுத்துடலாம். 2த்துலேயும் காமனாக 3 இருக்குது. 3A ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஓகேவா, இந்த 3 இங்கே மல்டிபிள் இருக்குது, இங்கிட்ட வரும்போது டிவைடில் ஆயிரும். அப்போ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன ஆகும்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் டி. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ புதன், வியாழன், வெள்ளி இது 3த்தையும் ஆட் பண்ணணும் நம்ம. புதன் ப்ளஸ் வியாழன் ப்ளஸ் வெள்ளி ஈக்குவல் டு புதன்கிழமை என்னது ஏ ப்ளஸ் 2D, வியாழக்கிழமை ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 3D வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஏ ப்ளஸ் 4D. ஓகே, இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 18 டிகிரி கிடைக்கணும். ஓகேவா, அப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 3A 2 3 5 5 4 9 9D. 3A ப்ளஸ் 9D ஈக்குவல் டு 18. இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், 3ஆல் டிவைட் ஆகும்ல, அதனால் நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போது 1 3 3 9 ஈக்குவல் டு 9 3 6 3 18. ஓகேவா, இதை 3ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த ஈக்குவேஷனை. இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ என்னது டி மைனஸ் டி. அதை அதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். மைனஸ் டி ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 6. ஓகேவா, இந்த மைனஸ் டியில் 3Dயில் 1D போச்சுன்னா எவ்வளவு, 2D ஈக்குவல் டு 6. இப்போ 2 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். இப்போ அதை அடித்தோம்னா 3. இப்போ டி ஈக்குவல் டு 3. டி ஈக்குவல் டு 3. அந்த டியை இந்த ஏல சப்ஜெக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு -3.
ஓகேவா? இப்போ இது கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்தோன்னே எங்கே பண்ணணுன்னா, இந்த பாருங்க, இந்த இதில் ஏயோடையும் டியோட வேல்யூயும் சப்ஜெக்ட் பண்ணணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஓகே, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 4D. ஓகேவா? இப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -3 -3 °C, -3 °C. அடுத்து ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ -3, டியோட வேல்யூ +3. இதை கழிச்சோம்னா 0 °C வந்துடும். அடுத்து பாருங்கள், ஏவோட வேல்யூ என்னது? -3, டியோட வேல்யூ என்னது? 2. அப்போ 2Dன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து 6 வந்துடும். அப்போ -3 + 2 × 3 வந்து 6. ஓகேவா? இப்போ இதை கழிச்சோம்னா -3 + 6 கழிச்சோம்னா 3 °C. அடுத்து -3 3 × 3 9. ஓகேவா? இதை கழிச்சோம்னா 6 °C. அடுத்து வந்து -3 ப்ளஸ்ஸு 4 × 3 எவ்வளவு? 12. 12ல் 3 போச்சுன்னா 9. ஓகேவா? 9 °C. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வேணால் நம்ம வந்து கூட்டி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது 3த்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். இது 3த்தையும் கூட்டினோம்னா 0 வருது. ஏன்னா 3 -3 +3 அடி போயிடும். இது 3த்தையும் கூட்டினோம்னா 0 வருது. கொஷினில் கேட்ட மாதிரியே வருது. அதே மாதிரி அடுத்த 3த்தையும் கூட்டி பார்ப்போம். இது 3த்தையும் கூட்டினோம்னா 18 °C கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நமக்கு திங்கக்கிழமை வந்து கிடச்சிட்டு, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளைக்கு உள்ள டிகிரியெல்லாம் வெப்பநிலையெல்லாம் கிடச்சிச்சு. திங்கக்கிழமை என்ன கிடச்சிருக்கு? -3 °C. செவ்வாய்க்கிழமை என்ன கிடச்சிருக்கு? 0 °C. புதன்கிழமை என்ன கிடச்சிருக்கு? 3 °C. வியாழக்கிழமை என்ன கிடச்சிருக்கு? 6 °C. வெள்ளிக்கிழமை என்ன கிடச்சிருக்கு? 9 °C. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.